ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் பொண்ணு நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க நடந்த சண்டை நம்ம கிட்ட காமிச்சுக்காம இங்க வந்து தங்கிக்கலாம் நினைச்சிருக்கா அவ. நாம அவன் மனசை புரிஞ்சுக்காம என்ன எதுன்னு அவளை கூப்பிட்டு பேசாம அந்த வீட்டுல போய் நின்னது தப்புதான். புகுந்த வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்பா வீட்டு இருக்குன்னு நம்மளை தேடி வந்தவள நம்ம ஏமாத்தி அனுப்பிட்டோம். இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. அதுக்கு நான் என்னங்க பண்ணேன்? அவ நம்ம கூட இருக்கணும்னு தான் நான் இத்தனையும் செஞ்சேன். ஆனா இப்போ மொத்தமா நம்மளை விட்டுட்டு போயிட்டா. அந்த வினோத்தையும் பூஜாவும் வச்சுக்கிட்டு அவ எப்படிங்க சமாளிப்பா? மாப்பிள்ளை துணையும் இல்லாம தனியா என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறாளோ. இந்த மாதிரி நேரத்துல தாங்க நாம அவளுக்கு துணையா இருக்கணும். மாப்பிள்ளை ஜெயில இருக்காரு, அவரை வெளியே எடுக்கணும். ஒத்தால அவளால சமாளிக்கவே முடியாது. நம்ம உதவி கண்டிப்பா அவளுக்கு தேவைப்படும். எங்க அவ கை காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சமயம் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற. இப்ப காலில் விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்ற. இத்தனை வருஷம் கூட வாழ்ந்தோம். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல மனோன்மணி. உங்களால இல்ல, யாராலையும் ஒரு அம்மா தான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. இங்க பாருங்க, இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வாங்க போலாம். என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏங்க எதுக்குங்க கண்கள் இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தான் இருக்கோம். புது மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன சொல்றாங்க? உங்க ஆசைப்படி கல்யாணம் நடந்தது சந்தோஷம் தானே? என்ன ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா, நீ இல்லாம நாங்க எப்படின்னு சந்தோஷமா இருப்போம்? பூஜா, எனக்கு ஒண்ணு இல்ல. பூஜா பாரு, உங்க அண்ணன் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நான் இங்க இருக்கேன். நாங்க மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருந்திருந்தா பெரியம்மாக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்காது. எல்லா பிரச்சனையும் எங்களாலதான். நாங்க உங்க கூட இருக்கிறதுனால தானே உங்களை வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களால உங்களுக்கு மேல மேல பிரச்சனை தான். அட என்னப்பா, அடுத்த வாய்தால வக்கீல் ஜாமீன் வாங்கிட போறாரு. 15 நாள் தானே, உங்களுக்காக இது கூட பொறுத்துக்க மாட்டேனா? இங்க பாருங்க, என்னை பத்தி கவலைப்படாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். பூஜா, என்னமா இது? இங்க பாரு, இப்படி அழுகிறத பாக்குறதுக்கா நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன்? நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தானே இவ்வளோத்தையும் செஞ்சேன். சிரிமா, சிரி.